தமிழ் நடிகையை வெளிநாட்டில் விருந்தாக்கிய தாவூத் இப்ராஹிம். யார் அந்த தமிழ் நடிகை தெரியுமா? மகாராஷ்டிராவின் ரத்னகிரி மாவட்டத்தில் பிறந்தவர் தாவூத் இப்ராஹிம். தந்தை இப்ராஹிம் கஸ்கர் மும்பை காவல்துறையில் ஹெட் கான்ஸ்டபிள் பதவியில் வேலை செய்து வந்தவர். அகமது சைலர் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வந்த தாவூத் இப்ராஹிம் பள்ளி படிப்பை முழுமையாக முடிக்கவில்லை. இதற்கு காரணம் தனது 10 வயதிலேயே தாவூத் திருட்டு வேலைகளில் ஈடுபட துவங்கியது ஆகும். பின்னர் பாம்பே கேங்ஸ்டர் பாஷு தாதா எனும் லோக்கல் ஆர்கனைஸ்ட் கிரைம் சிண்டிகேட்டில் சேர்ந்து குற்றங்கள் செய்ய துவங்கினார். பிறகு 1970களில் அந்த கூட்டத்திலிருந்து பிரிந்து வந்து தனக்கென ஒரு தனி கூட்டத்தை உருவாக்கி கொண்டார் தாவூத். இதில் தனது சகோதரன் ஷபீர் இப்ராஹிம் கஸ்கரையும் இணைத்து கொண்டார். தனது கூட்டத்தின் மூலம் தங்கம் கடத்துதல், ரியல் எஸ்டேட் மாஃபியா, போதைப்பொருள், மிரட்டி பணம் பறித்தல் என பல குற்றங்களில் ஈடுபட துவங்கினார். தாவூத் தொடர்ந்து பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதியுதவி அளித்தல், போதைப்பொருள் கடத்துதல், பண மோசடி என தொடர் குற்றங்களில் ஈடுபட்டு வந்தார். 2003ஆம் ஆண்டு தாவூத் இப்ராஹிம் சர்வதேச குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். தாவூத் கராச்சி, துபாய் மற்றும் இந்தியாவில் ரியல் எஸ்டேட்டில் பெருமளவு முதலீடு செய்துள்ளதாக அறியப்படுகிறது. மேலும் 1993ஆம் ஆண்டு நடைபெற்ற மும்பை குண்டுவெடிப்பின் மூளையாக செயல்பட்டவர் தாவூத் இப்ராஹிம். ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் பரவியிருக்கும் தாவூத்தின் கிரைம் சிண்டிகேட் ஈட்டும் வருமானத்தில் 40% இந்தியாவிலிருந்து உருவாகிறது. கடந்த பல ஆண்டுகளாக பாகிஸ்தானில் பதுங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. முக்கியமாக கராச்சியில் பாகிஸ்தானின் அரசு உதவியுடன் தாவூத் தங்கியிருப்பதாக தகவல் அவ்வப்போது வெளியாகி வருகிறது. அவரை கைது செய்வது அல்லது கொல்வது என இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட நீண்டகால முயற்சிகள் எடுபடவில்லை. மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாகிஸ்தான் பெண் ஒருவரை தாவூத் இப்ராஹிம் 2வதாக திருமணம் செய்வதாக தகவல்கள் வெளியானது. இந்த நிலையில் கடும் உடல்நலக்குறைவு காரணமாக கராச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் தாவூத் இப்ராஹிம் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவருக்கு விஷம் கொடுக்கப்பட்டதாகவும் சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவின. எனினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. இந்த நிலையில் பத்திரிகையாளர் உமாபதி தனியார் யூடியூப் சேனலுக்கு தாவூத் இப்ராஹிம் பாலிவுட்டில் செய்த அட்டூழியங்கள் குறித்து பேட்டியளித்திருக்கிறார். அதில் பாலிவுட் சினிமாவில் தாவூத் மிகப்பெரிய தாதாவாகத்தான் இருந்தார். ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான் என இப்படி யாருடைய படம் நன்றாக ஓடி வசூல் அதிகமாக எடுத்தால் அடுத்து அவர்கள் தாவூத் கை காட்டும் தயாரிப்பாளர் படத்தில் தான் நடிக்க வேண்டும். அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் சினிமா வாழ்க்கை க்ளோஸ். அதேபோன்று பாலிவுட்டில் இருக்கும் நடிகைகளை துபாய்க்கு அழைத்து சென்று அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு விருந்தாக்குவார். அப்படித்தான் அவருக்கு துபாயில் தொடர்பு கிடைத்தது. துபாயில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இந்திய நடிகைகள் மேல் ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதை தாவூத் சரியாக பயன்படுத்தி கொண்டார். இதுபோன்று தமிழில் இருந்து பாலிவுட் சென்ற நடிகையை கூட துபாய்க்கு கூப்பிட்டு சென்றுள்ளார் தாவூத். நான் அவர்களின் பெயர்களை சொல்ல விரும்பவில்லை. தாவூத் கூப்பிட்டால் சென்றுதானாக வேண்டும். இந்த நிலைதான் பாலிவுட்டில் இருக்கும் அனைத்து நடிகைகளுக்கும் இருந்தது என்று பேசியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழில் இருந்து பாலிவுட் சென்று தாவூத்தால் துபாய்க்கு அனுப்பப்பட்ட அந்த நடிகை யார் என பலரும் விவாதங்களை சமூக வலைதளங்களில் நடத்தி வரும் நிலையில் இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்.